எல்லாரும் திங்க் பண்ணுறாங்க வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம்ன்ட்டு. ஆனால் இது இல்லை. ஆனால் அதை சிம்பிளாக பண்ண முடியும். நான் யூஸ் பண்ணுற மெத்தட் அதை டீகோட் பண்ண போகிறேன் அண்ட் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்ட்டு அதையும் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது கூகுள் ஜெமினை, செகண்ட் விஷுவல் ஸ்டுடியோ, அதுக்கப்புறமா ஹோஸ்டிங்கர். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பை சொல்லித்தர போகிறேன். எப்படி என்னோடய பிஸ்னஸ்க்கு நான் வெப்சைட் க்ரியேட் பண்ணேன், அதுவும் ஈஸியாக. லெட்ஸ் ஸ்டார்ட். நான் எப்போ என்னோடய ஃபேப்ரிகேஷன் பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணணும், யாஸ் ஃபேப்ரிகேஷன் பிஸ்னஸை, அப்போது எனக்கு ஒரு வெப்சைட்டே தேவைப்பட்டுச்சு. அப்போது என்கிட்ட டெவலப்பருக்கு காசு கொடுக்க காசு இல்லை. அதனால தான் நானே ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் வேர்ட்பிரஸில் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணேன். அது அவ்வளோவா ஒன்றும் இம்பேக்டாக இல்லை. என்னோடய டிசைனிங்க்கு அது மேட்ச் கூட ஆகலை, லோ பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறமா நான் கண்டுபிடிச்சேன் விஷுவல் ஸ்டுடியோ அண்ட் கூகுள் ஜெமினை. ட்ரஸ்ட் மீ, அது உங்கள் எல்லா லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணிடும். இப்போ நம்ம அதை பார்ப்போமா, எப்படி நான் அதை க்ரியேட் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஜெமினி கூட போய்க்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ இந்த வெப்சைட்டுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் வாங்க போகிறோம். இதுக்கிட்ட கூகுள் ஜெமினி கிட்ட ஆக்ட் ஆஸ் ஏ website developer. I need a structure for my fabrication பிஸ்னஸ். என்ட்ரு கொடுத்துருவோமா? இதுக்கு சைட் மேப் மாதிரி நமக்கு கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் ஹீரோ செக்ஷன், சர்வீஸ் செக்ஷன், வை சூஸ் ஆஸ், போர்ட்ஃபோலியோ, இண்டஸ்ட்ரீஸ், டெஸ்டிமோனியல், ஃபூட்டர், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். சர்வீஸ் பேஜில் இது நீங்கள் எத்தனை பேஜஸை உங்களுக்கு வேணும்ன்ட்டு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ட்ரக்சரை கேளுங்க. நான் வந்து ஒரு 5 பேஜஸை ஆட் பண்ண போகிறேன். இந்த 5 பேஜஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு பேஜ் வந்து ஹோம். ஃபஸ்ட்டு பேஜ் ஹோம். ஃபஸ்ட்டு பேஜ் என்னென்னா, அது இண்டெக்ஸ் தான் ஹோம்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலாக. இண்டெக்ஸ், அப்புறமா அபவுட் அஸ், அப்புறமா கேலரி. ஏன்னா ஃபேப்ரிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேலரி ஃபோட்டோஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் கேலரி பேஜை தனியாக ஒரு பேஜை க்ரியேட் பண்ண போகிறேன், கேலரி. அதுக்கப்புறம் பிளாக் பேஜ். இந்த பிளாக் பேஜ் எதுக்குன்னா, மெயினாக உங்கள் எஸ்இஓ அண்ட் கூகுள் ரேங்கிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். கடைசியாக கான்டாக்ட் பேஜ். இதுதான் இம்பார்ட்டன்ட். வெப்சைட்டில் யார் வராங்கனோ அவங்களுக்கு என்ன தேவைப்படுமோ அதை இந்த ஒரு பேஜ் மூலியமாக தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். கான்டாக்டர்ஸ், கிவ் மீ எ ஸ்ட்ரக்சர். கொடுத்துருச்சா? செக் பண்ணிக்கோங்க. பெட்டராக இதை விட உங்களால் பெட்டராக பண்ணவே முடியாது, ஈஸியாக பண்ணவே முடியாது. ஆனால் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1 மந்த் ஆகுது இந்த வெப்சைட்டுக்கு டைம் எடுக்கும். நான் பண்ணும்போது 1.5 months ஆச்சு. ஏன்னா நான் ஒரு பிகினர். நான் இப்போ என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் 5 daysல இந்த ஃபுல் ப்ராசஸ் வெப்சைட்டையும் ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஏன்னா நாலேஜ், இது பண்ணால் எது பண்ணலாம், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் எந்த ஸ்டெப்பு போகலாம், அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். லெட்ஸ் கம் டு திஸ் பாயிண்ட். ஓகே, இண்டெக்ஸ் ஆகிடுச்சா? இந்த இண்டெக்ஸில் ஹீரோ செக்ஷன், சர்வீஸ் செக்ஷன், வை சூஸ் ஆஸ், இதெல்லாம். இதில் நீங்கள் பாருங்கள், உங்கள் வெப்சைட்டுக்கு என்ன தேவைப்படுது. இண்டெக்ஸ் பேஜில், ஹோம் பேஜில் மெயினாக. ஓகே, நான் வந்து ஹீரோ பேஜ்,
டெஸ்டிமோனியல், வை சூஸ் ஆஸ், அப்புறமா ஃபூட்டர் இதெல்லாம் எடுத்துக்க போகிறேன். அபவுட் ஆஸில் இது எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா, முடிஞ்சுங்களா? பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் நாம் பண்ணிட்டோம். கேலரியில் என்னென்ன ஒன்று ஆட் பண்ணோம், கால் டு ஆக்ஷன் போட்டாச்சு, பிளாகில் என்னென்ன அதுவும் போட்டாச்சு, ஃபைனலாக காண்டாக்ட் ஆஸில் என்ன வேணால் எல்லாத்தையும் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் புரிஞ்சு தானே? இப்போது செகண்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போக போகிறோம். இதில் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் கூகுள் ஜெமினி கிட்டேயே index.htmlன்ட்டு ஒரு பேஜை க்ரியேட் பண்ணணும். அது எங்கே க்ரியேட் பண்ணணும்னா இதில் தான். இதில் வந்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ், இந்த ஃபைல்ஸ்னு இருக்குது இல்லையா, இதில் நியூ ஃபைல்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் index.html போடணும். அதை இந்த விஷுவல் ஸ்டுடியோவில் நீங்கள் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆன அப்புறமா இது எல்லாத்தையும் பிளாங்காக வரும், இப்படியே வராது. இது என்னோடய வெப்சைட்டு நான் காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் வெறும் பிளாங்காக தான் வரும். இதை இப்போ என்ன பண்ணணுன்னா, ஸ்டார்டிங்கில் எல்லா ஒரு வெப்சைட்டுக்கும் உங்களுக்கு ஹெட்டர் அப்புறமா ஃபூட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெட்டர்னால் மேலே கோடு, ஃபூட்டர்னால் கீழே என்னென்ன இன்ஃபர்மேஷன், இப்போ லைக் ப்ரைவசி அண்ட் பாலிசி, இப்போ பேஜஸோட லிங்க், அப்புறமா உங்கள் இது லோகோ, அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன தேவைப்படுமோ அப்போ இதில் லாஸ்ட்டில் வரும் காப்பிரைட்ஸ் 2025, இந்த மாதிரி என்ன தேவைப்படுமோ அதுதான் ஃபூட்டர். ஓகேவா? இதில் நீங்கள் கூகுள் ஜெமினி கிட்ட போயிட்டு வெறும் என்ன பண்ணுங்கன்னா, கேளுங்க, ஹீரோ செக்ஷன். இந்த ஹீரோ செக்ஷனுக்கு எனக்கு HTML கோடு வேணும். இது என்னோடய ஃபேப்ரிகேஷன் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ்க்கு கோடு கொடுங்க, ஜென்ரேட் பண்ணுன்ட்டு சொல்லு. அது ஜென்ரேட் பண்ணும், நானே காமிக்கிறேன். அது எப்படி பண்ணுறதுன்ட்டு லெட்ஸ் நான் பிரேக் அவுட் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் கூகுள் ஜெமினியோட போயிட்டு index.html, in this I need a hero section HTML code for my fabrication business in professional. Give me a code. கேளுங்க, இப்போது இது கொடுக்கும் உங்களுக்கு. ஸ்மார்ட்டாக நான் பண்ணலாம், சரிங்களா? ப்ரொஃபஷ்னலாக இந்த மாதிரி ஒரு கோடை கொடுத்துருச்சு. புரியுதுங்களா? இந்த கோடை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இண்டெக்ஸில் போடுங்க. அது ஒரு பாயிண்ட் கொடுக்கும். இதை பாயிண்ட் பண்ண உடனே நீங்கள் இதுக்கு இதை போடுறேன். இதுக்கு நீங்கள் சிஎஸ்எஸ் கோடும் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். ஏன்னா HTML கோட்னா என்னென்னா வெறும் கண்டென்ட். இந்த கண்டென்ட் இங்கே இருக்கும், இந்தந்த இடத்துல இருக்கணுன்ட்டு. அது சிஎஸ்எஸ் கோட் என்ன பண்ணோன்னா, இந்தந்த இடத்துல கலர் வேரியேஷன் இப்படி இருக்கணும், சைஸ் இப்படி இருக்கணும், ஃபோன்ட்டோட சைஸ் இப்படி இருக்கணுன்ட்டு அதை சொல்லும். அதுக்கு தான் சிஎஸ்எஸ். வெப்சைட் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா HTML + CSS. இது இருந்தால் மட்டும் உங்களால் வெப்சைட்டையே க்ரியேட் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? இந்த ஸ்டெப்பில் செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்ப்போம். சிஎஸ்எஸ் கொடுத்துருச்சு, பேசிக்காக நமக்கு கொடுத்துருச்சு. ஓகேவா? இது காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தனியாக இந்த ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணணும்ல, அதே இடத்துல இங்கே ஸ்டைல், இங்கே பாருங்கள், style.cssன்ட்டு இருக்கும். style.cssன்ட்டு உங்களுக்கு இருக்கா? இந்த style.cssன்னு ஒரு ஃபைலோட க்ரியேட் பண்ணி இப்போ நம்ம கூகுள் ஜெமினியில் எடுத்தோம்ல, அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய
ஹீரோ பேஜ் இண்டெக்ஸுடைய ஹீரோ பேஜ் ரெடி. ஓகேவா? அதே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணணும். லைக் அதுக்கப்புறம் அபவுட் ஹெச்டிஎம்எல், புரியுதுங்களா? அபவுட் ஹெச்டிஎம்எல், அப்புறம் அது இல்லைனா கேலரி பேஜ், அப்புறமா இதெல்லாம் பிளாக். நான் வந்து பிளாக் பண்ணியிருக்கேன். ஏன்னா எஸ்இஓ நான் சொன்னேன்ல, ஈச் பேஜுக்கு நான் ஒரு பிளாக் பண்ணியிருக்கேன். இப்படி இது எல்லாமே பிளாக்ஸ். ஃபைனலாக கான்டாக்ட் பேஜ் அதுவும் நம்ம பண்ணியாச்சு. உங்களுக்கு எப்படி வேணுமோ, ஹோம் பேஜ் வேணுமா, டெஸ்டிமோனியல் வேணுமா, எப்படி வேணுமோன்ட்டு நீங்களே சர்ச் பண்ணி கேதர் பண்ணி உங்களோட பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்சரை, சைட் மேப்பை க்ரியேட் பண்ணி நீங்கள் இந்த விஷுவல் ஸ்டுடியோவில் ஈஸியாக சிம்பிளாக க்ரியேட் பண்ண முடியும். இதில் சில ரோபோடாக் டெக்ஸ்ட், சைட் மேப், HTML இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இதில் நான் நெக்ஸ்ட் டைம் சொல்லித்தரேன். இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் SEOன்ட்டு டைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்லப்போங்க. ஏன்னா இது SEOக்கு மட்டும்தான் இது உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போது நம்ம இதில் பண்ணியாச்சு. இதோட அவுட்புட்டை நான் உங்களுக்கு காமிக்கிட்டோமா? இந்த அவுட்புட்டை இப்போ காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் போயிடும். இந்த ஹோம் பேஜில் நான் ஃபூட்டரை ரெடி பண்ணேன். அது ஃபஸ்ட்டு நான் ஹீரோன்னு கொடுத்தேன். நீங்கள் அதுக்கு ஃபூட்டர்னு கேளுங்க. ஃபூட்டர் கொடுத்தா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஹீரோ செக்ஷன், அதுக்கப்புறமா இது என்ன வாட் வி மேக் இது, அப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்களா, அனிமேஷன்லாம் நான் தான் பண்ணேன். அதுக்கப்புறமா வாய்ஸ் சூஸ் யாஸ் ஃபேப்ரிகேஷன், இதுக்கு தேவைப்படான எல்லாத்தையும் நான் கொடுத்தேன். அப்புறமா டெஸ்டிமோனியல் இங்கங்கே நான் பண்ணியிருக்கேன்ட்டு. அப்புறமா ஒரு கால் டு ஆக்ஷன் கூட இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஏன்னா ரொம்ப முக்கியம். அதிகமான பேர் ஹோம் பேஜ்லேருந்தே போயிடுவாங்க. அவங்க போகும்போது ஏதாவது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம பண்ணணும்ல, அதுதான் இந்த கால் டு ஆக்ஷன் நம்ம கொடுத்திங்கன்னா 50%ல் ஒரு 100%ல் 30% ஆஃப் பீப்புள் இது கிளிக் பண்ண சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் இங்கே கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுதான் ஃபூட்டரில் இது லிங்க், கான்டாக்ட், அப்புறமா உங்கள் பேர், அப்புறமா இந்த இமெயில் அட்ரஸ், லிங்க்ஸ், இது தான் உங்களுக்கு ஃபூட்டர். இது ஹெட்டர், இது ஃபூட்டர். அதே மாதிரி அபவுட் ஆஸ் பேஜ், அதே மாதிரி சொன்னல ஃபைல் க்ரியேட் பண்ணணும் அபவுட் ஆஸ்ன்ட்டு. அதில் கூகுள் ஜெமினியில் போய்ட்டு நீங்கள் கேட்டால் அது தரும். அதில் போய்ட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் ஹெட்டர்னு கொடுத்தீங்கன்னா ஹெட்டரில் ஒரு ஹெட்டர்லேயும் கீழே இந்த மாதிரி மேலே பிளாங்காக ஒன்று காமிக்கும். ஓகேவா? இதில் இந்த ஃபோட்டோ இருக்கிற இடம் இருக்குல்ல, அதுதான் ஹீரோ. அந்த இடத்துல நீங்கள் தனியாக கேட்டு நீங்கள் பண்ணிக்கணும். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்களா? இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் நான் அதில் தான் பண்ணேன். இப்போ டச் பண்ணால் அது ஒரு அனிமேஷன் மாதிரி ஆகுதுங்களா, அது எல்லாமே CSSல பண்ணணும். இது நீ எப்படி வேணால் பண்ணிக்கலாம் சிம்பிள் ஸ்டெப்பில். பிளாக்ஸ் ஆகிடுச்சு. பிளாக்ஸ்னு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு கேலரி பேஜ். கேலரி பேஜ் பாருங்க, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் எப்படி கஸ்டமர்ஸ் வந்து இதுதான் நம்ம பண்ண போகிறோம். எல்லாத்தையும் இதில் பார்த்தோன்னே ஓகே இது தேவைப்படும்னு போயிடுவாங்க. இப்போது சில பேர் பார்ப்பாங்க கேண்டீன் டேபிள்ஸ் சேர் மட்டும் இருந்தால் போதும்ன்ட்டு, அப்போ வந்துடும். இது சிம்பிள், கம்மியாக தான் இருக்குது ஃபோட்டோஸ். ஆனால் நம்ம பிஸ்னஸோட ப்ராடக்ட்ஸ் அதிகமாக ஆக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் இந்த செட் பண்ணுது. ஓகே, ஃபைனலாக இதில் ஒரு ட்ரிக் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது என்னென்னா, இந்த விஷுவல் ஸ்டூடியோவில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். வந்துச்சா? இதில் சைடில் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் மாதிரி வரும். இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் பண்ணிங்கன்னா கூகுள் ஜெமினி டிஃபால்ட்டாகவே இதில் இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் அங்கே கிளிக் பண்ணுறதை விட இதில் கிளிக் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ரிசல்ட் பெட்டராகவே வரும். ஏன்னா அங்கே வந்து உங்கள் வெப்சைட் எப்படி இருக்குன்ட்டு அதுக்கு தெரியாது. ஆனால் இதில் கூகுள் ஜெமினிக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட வெப்சைட் எப்படி இருக்குது, உங்கள் வெப்சைட்டோட கலர்ஸ் என்ன, உங்களோட தீம் என்ன, எல்லாமே இதுக்கு புரியும். நீங்கள் ஜஸ்ட்டு கேட்டால் மட்டும் போதும், இதே உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்கும். இதுக்கு தான் நான் கூகுள் ஜெமினியை சூஸ் பண்ணேன். நான் இந்த கூகுள் ஜெமினி சூஸ் பண்ணி மட்டும்தான் வெப்சைட்டே க்ரியேட் பண்ணேன். ஓகேவா? இதில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் என்னென்ன வேணும், எப்படி வேணும்,
பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். பண்ணியாச்சா? பேசிக்காக இப்போ வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா ஹோஸ்டிங்கருக்கு போகணும். ஓகேங்களா? இந்த ஹோஸ்டிங்கருக்கு போன உடனே இது தான் இந்த ஹோஸ்டிங்கர் என்னென்னா, அது ஒரு ஃபுல் டேட்டாவை ஆன்லைனுக்கு போயிட்டு அதில் ஹோஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஹோஸ்டிங்கர் யூஸ் ஆகும். ஓகேவா? நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். அது இது பெய்டு. நீங்கள் ஒரு 2500 rupees அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதுக்கு ஒரு வருஷத்துக்கு. அதோட உங்களுக்கு ஃப்ரீ டொமைன் கூட கிடச்சிரும், ஃப்ரீ இமெயிலும் இதில் கிடைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், பெட்டர். இது ஒன்றும் பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது, நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது. லிங்க் வேணுன்னா கீழே நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஹோஸ்டிங்கில் நீங்கள் வந்துட்டீங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா, இங்கே ஃபைல் மேனேஜர்னு இருக்கும். இந்த ஃபைல் மேனேஜருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இதில் பப்ளிக் HTML ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். இந்த பப்ளிக் HTML ஃபைல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உங்களோட ஃபைல்ஸ் ஹோஸ்டவே ஆகாது. ஓப்பன் பண்ணிங்களா? ஓப்பன் பண்ணோன்னே வரும்ல ஃபைல், ஓப்பன் ஃபைல். இந்த ஃபைலில் தான் உங்கள் எல்லா ஃபோல்டர்ஸும் நீங்கள் பேஸ்ட் பண்ணும். இந்த ஃபோல்டர்ஸ்னு இதுதான் நம்ம விஷுவல் ஸ்டுடியோலேருந்து ஏற்றோம்ல, அதுதான். இந்த சைடில் இருக்குல்ல ஃபைல்ஸ், இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அதில் போய் பண்ணிங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடும். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே இதில் போயிட்டு அப்லோடு இருக்கும். இந்த ஃபைலை நீங்கள் எங்கே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே நீங்கள் அப்லோட் பண்ணால் ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடும். சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன்னா, உங்களோட வெப்சைட்டு நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஆனால் வெப்சைட்டுக்கு இதெல்லாம் போதும், இது மட்டும் இருந்தாலே போதும்ட்டு ஒரு ஃபீல் இருக்கும். அதுதான் முக்கியம். இப்படி தான் நான் என்னோடய வெப்சைட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரியேட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஜெமினியில் பிளான், தென் விஷுவல் ஸ்டுடியோவில் பில்டு பண்ணேன் கோடிங்கை யூஸ் பண்ணி. அது எப்படி கூகுள் ஜெமினி வச்சு. லாஸ்ட் ஸ்டெப்பாக ஹோஸ்டிங்கில் போயிட்டு அந்த பப்ளிக் HTML ஃபைலுக்குள்ளே பேஸ்ட் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை லைவ் ஆக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம வெப்சைட்டை கூகுள் அனலிட்டிக்ஸோட கனெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா எப்படி கூகுள் கன்சோலோட கனெக்ட் பண்ணுறது, எப்படி கூகுள் மை பிஸ்னஸோட க்ரியேட் பண்ணுறது எல்லாத்தையும் நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸ்டே டியூன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை அமைக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லித்தர போகிறேன். அதுவும் ப்ராக்டிக்கலாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ரியல் மார்க்கெட்டிங் அண்ட் ரியல் லேர்னிங்ஸ். தேங்க்யூ.